நம்ம தலையாட்டி கிச்சனில் கீரையை வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் போல் சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துப்போம். இந்த டிஷ்க்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அப்படியே நம்ம நச்சு போட்டுக்கலாம். நெய்ஸாக இல்லாமல் தோலோட நச்சு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான பொருளாக சேர்த்துப்போம். வெங்காயம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரை, முளைக்கீரை, எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ 1 கப்பு போல் கடலை வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதோட அதுக்கு தகுந்தனா ஒரு 1/4 கப்பு போல் பச்சரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு தண்ணி தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டு இப்போ இந்த அளவுக்கு பிணைஞ்சு வச்சு இதில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கூட எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கெட்டிமாக இது கொஞ்சம் கெட்டி பக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டிமாக எடுத்து இதில் ஊற்றி போட்டோம். கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் கெட்டிமாக போடுங்க. இப்போ கொஞ்சம் போல் வெந்துடுச்சு. இந்த பக்கம் நாங்கள் திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீரையை வச்சு பக்கோடா செஞ்சுட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்துக்கோங்க. பெல் பட்டன் அமைக்க தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.